வணக்கம் மக்களே. இன்னைக்கு கைமணம் எபிசோட்ல நாம என்ன டிஷ் செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே ஸ்பெஷல். ஆனா நான் ஏன் இங்க உட்காந்துக்கிறேன்னு உங்களுக்கு உடனே ஒரு கேள்வி வரும். லவ்வர்ஸ் டே பக்கத்துல வரதுனால வெள்ளாட்டுத்தனமா போயிட்டு என் அத்தை பொண்ணுக்கிட்ட என்ன வேணும் லவ்வர்ஸ் டே வர்றதுனால சும்மா கேட்போன்னு சொல்லி கேட்டா அவ செந்துரப்பூ வேணும்ட்டா. அவள் வெள்ளாட்டு கேட்டாலோ சீரியஸாக கேட்டாலோ தெரில. நம்ம ஒரு மல்லிப்பூ ரோஸ் இதாக கேட்டால் டப்புக்குன்னு வாங்கி டப்புக்குன்னு கொடுத்துருக்கலாம். செந்துரப்பூ கேட்டுட்டா. ப்ளஸ் லொக்கேஷன் தேடுற சாக்கில் இந்த மாதிரி ஒரு காட்டில் செந்துரப்பூ இருக்குன்னு சொல்லி சொன்னதுனால இந்த இடத்தெல்லாம் தேடி அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். கிடைக்குதோ கிடைக்கலையோ தெரிலிங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டால் நாம் அதுக்கு உண்மையாக உழைக்கணும் இல்லையா? அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன். எங்கே கிடைக்குதுன்னு அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கிறேன். இந்த இடத்த சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கல்ல, நீங்கள் பார்த்தோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது பயங்கரமான காடாக இருக்குல்ல. இந்த காட்டுக்குள்ளே தான் செந்தூரப்பூவை தேடி நாம் போக போகிறோம். வாங்க. நானும் இந்த செந்தூரப்பூ எங்கே இருக்குன்னு எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்க்குறேன். தேவையில்லாமல் நான் அவங்கக்கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிடைக்குமா கிடைக்காதா ஒன்றுமே தெரில. பட் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். இன்னும் தேடுவோம் வாங்க. இந்த செந்தூரப்பூவை தேடி தேடி என் காலெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. அதை தாண்டி இந்த காட்டே சல்லடை போட்டு செழிச்சிட்டாங்க. இந்த பூ கிடைக்குது இல்லை இந்த பூ பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் செந்தூரப்பூ கிடைக்கல. இப்போ நாம் என்ன பண்ணோம், ரொம்ப புத்திசாலித்தனமாக கிடைக்காத ஒரு விஷயத்தை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாம் தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். அதனால லவ்வர்ஸ் டேக்கு அருமையான 2 டிஷ் செஞ்சு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலான்னுக்கிறேன். வாங்க டிஷ் செய்யலாம். என்ன டிஷ் செய்ய போகிறேன்ன்ற டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். வரணும் கண்டிப்பாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பெஷல் டிஷ் என்னவா இருக்குன்றது தானே. நார்மலாக பிரியாணி மட்டனில் தான் செஞ்சு பார்த்துருப்பீங்க, இல்லை சிக்கனில், இல்லை வேறு ஏதாவது பிரியாணி கூட பார்த்துக்கலாம். ஆனால் கிராப்பில் பிரியாணி பார்த்துருக்கீங்களா? பிரியாணின்னு சொல்ல முடியாது, இது ஒரு கிராப் புலாவ்னு சொல்லலாம். கிராப் தேங்காய் பால் புலாவ்னு ஒன்று செய்ய போகிறோம். அது கூட ஒரு அருமையான ப்ரான் ரோஸ்ட் மாதிரி, அது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். க்ரில் பண்ணி கொடுக்குற ஸ்டைலில் தான். ஸோ ப்ரான் ஒரு அக்காம்ப்ளிமெண்ட்டாக போகும் அந்த பிரியாணி கூட. வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிராப் கோகனட் புலாவுக்கு கீயை சேர்க்குறோம். நம்ம இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். ஏன்னா எந்த டிஷ்ஷில் நம்ம தேங்காய் பால் போடுறோமோ, இல்லை எந்த டிஷ் தேங்காயை பேஸ் பண்ணியிருக்கோ அதில் நம்ம செக்கில் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை இதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணியாச்சு. ஸோ நார்மலாக புலாவுனா என்ன போடுவோம் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான், ஹோல் கரம் மசாலா. இந்த ஹோல் கரம் மசாலா இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கும், நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக நம்ம ஹோல் கரம் மசாலா போடுறோமே அந்த மாதிரி தான். இப்போ நான் பிரியாணி இலை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டை அதில் சேர்க்க போகிறோம். பட்டை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கிராம்பு, ஒரு 2-3 பீஸ் ஏலக்காய். இதில் நீங்கள் கண்டிப்பாக கல்பாசி சேர்க்கணும். கல்பாசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம். சீரகம் ஒரு பிரியாணியோட மெயின் எலமெண்ட்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நம்ம நண்டை வச்சு செய்யக்கூடிய பிரியாணிக்கெலாம் இது ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் கூட சொல்லலாம். ஸோ இதை நம்ம சேர்த்தாச்சு. இதை நீங்கள் ஸ்லோவாக குக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே நான் இதை நிறைய வாட்டி நம்ம ஷோஸ்லேயே சொல்லியிருப்பேன். உங்களுக்கே இந்நேரம் அது ஒரு மனப்பாடமாகவே ஆயிருக்கும். என்ன பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ்லாம் எண்ணெயில் போட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர், அதாவது அதில் இருக்கக்கூடிய மனம் எல்லாமே அந்த ஆயிலில் இறக்கணும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸை தாண்டி டேஸ்ட்டும் இருக்கும். அந்த ஃப்ளேவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லையா? அது எல்லாமே எண்ணெயில் இறங்கினா தான் நீங்கள் பிரியாணியாக இருக்கலாம், புலாவாக இருக்கலாம், எது செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு அருமையான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இது குக் ஆகிட்டே இருக்குது. பார்த்து சைட் பை சைடு நம்ம ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி இதில் போட்டுக்கலாம்.
எல்லா டிஷ்ஷுக்குமே வந்து புலாவுக்கு ஸ்பெஷலி வெங்காயம்னு ஒன்று போட்டிங்கன்னா அது நல்லா வதங்கணும். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிச்சுனாலே உங்களுக்கு பாதி டிஷ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆனியன் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் நான். அதேமாதிரி வந்து ஒரு 1/2 கிலோ கிராப் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1.5 வெங்காயம் தான் போட போகிறேன். ஸோ 1.5 வெங்காயம் அளவு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். ஸ்பெஷலி வந்து இந்த புலாவில் நீங்கள் 2 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. ஸோ நான் ஆல்ரெடி வந்து ரைஸை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சோம். தேங்காய் பால் சேர்க்க போகிறோன்னா 1 கப் ரைஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் 1 கப் தேங்காய் பால், 1 கப் தண்ணி, 1/2 மணி நேரம் ரைஸ் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாயை நான் கீரி போட போகிறேன். இப்போ மெயினாக வந்து இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு இந்த டைமிங்கில் நீங்கள் வதக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு தக்காளி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி போட்டுட்டு வதக்குவாங்க. அப்படி பண்ண பார்த்து உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். ஸோ எப்போதுமே நீங்கள் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் புலாவ் ஸ்டைலில் பண்ண பார்த்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கு அடுத்தே போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான கருவேப்பிலையை ஆட் பண்ண போகிறோம். நார்மலாக பிரியாணிக்கெலாம் வந்து மின்ட்டு இல்லைனா வந்து அது கூட கொஞ்சமாக மல்லி இதெல்லாம் தான் சேர்ப்பாங்க. இது நம்ம வந்து புலாவுனாலும் சவுத் இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறதுனால நம்ம கருவேப்பிலையை இந்த டைமில் சேர்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இஞ்சி பூண்டோட வந்து வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை தக்காளி சேர்த்த உடனே உப்பை சேர்த்துக்கணும். உப்பு எப்போதுமே நீங்கள் 2 வாட்டி சேர்க்குற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு இப்போ முன்னாடியே சேர்க்குறோம் இல்லையா, அந்த உப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிடுவோம்ல, தண்ணி தேங்காய் பாலாம் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணணும். அந்த தண்ணி உங்களுக்கு கரிக்கணும். கரிச்சா தான் கரெக்டாக இருக்கும் புலாவுக்கு. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஃபுல்லாக இது வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக வதங்கினாலே போதும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான நண்டை ஆட் பண்ணிக்கிறோம். நண்டு ஆட் பண்ண உடனே இப்போ இதுக்கு தேவையான ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் கரம் மசாலானா நம்ம சேர்க்க போகிற சில்லி பவுடர். இது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், ஒரு சிட்டிகை இல்லை ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஹோல் கரம் மசாலா. இப்போ ஃபைனல் டச்சாக நம்ம இதுக்கு தேவையான மிளகு தூளை இதில் சேர்க்க போகிறோம். மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, 1 கப் ரைஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த கப்லேயே நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி தேங்காய் பால் எடுத்துக்கணும். நான் தேங்காய் பால் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், எவ்வளோ வந்து தேங்காய் பால் சேர்க்கணும், எவ்வளோ வந்து தண்ணி சேர்க்கணும். அது மாதிரி உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா சிம்பிள். 1 கப் நீங்கள் ரைஸ் எடுக்கிறீங்க, அதே கப்பில் நீங்கள்
தேங்காய் பால் எடுக்கணும். பால் 2வது பாலில். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அதே வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக நீங்கள் தேங்காய் பால் இல்லாமல் பண்ணிங்கன்னா 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி, அதே கணக்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணியை இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 1/2 மணி நேரம் சோக் பண்ண ரைஸ், அதை வந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா எடுத்து வடிகட்டிட்டு கையில் அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வர பார்த்து தட்டை போட்டு நம்ம மூடி தம் போட போகிறோம். இப்போ இந்த ப்ரானை மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இந்த ப்ரானுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிளகுத்தூள். மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் மல்லித்தூள். அதுக்கப்புறம் நம்ம இதில் சோம்புத்தூள் தான் சேர்க்க போகிறோம், ஜீராத்தூள் சேர்க்க போகிறது இல்லை. இதில் கொஞ்சமாக சோம்புத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ரானுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஹோல் கரம் மசாலா. இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இதில் எண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பார்த்து நான் இப்போ வந்து பூண்டை வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த தவாவில் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இந்த எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரான், அதை நம்ம தவாவில் போட்டுக்கலாம். இப்போ ஃபைனல் டச் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரானை ஒரு சைடு ஒதுக்கிக்கிறோம். ஒதுக்கிட்டு அதே பேனில் எண்டில் கொஞ்சமாக தேங்காய் பால், இது கொஞ்சம் சுண்டணும். சுண்டதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரானில் போட்டு டாஸ் பண்ணிட்டோம்னா டிஃப்ரெண்ட் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். சுண்டுறதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. சுண்டுறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா மசாலாலாம் சேர்ந்து ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு வாட்டரி கன்சிஸ்டன்சி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ஃபைனலாக ஒரு டச்சுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். அதனால் இது கொஞ்சம் நல்லா சுண்டுட்டோம். ஆல்மோஸ்ட் அந்த பேனில் வந்து அது ஒட்டுற ஸ்டேஜ் வரும் இல்லையா, அந்த டைமில் டாஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஸ்டேஜுக்கு ஆல்மோஸ்ட் வரப்போகுது. ஓகே, ஸோ அருமையாக ப்ரான் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம புலாவை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஜஸ்ட் கலரிங்க்கு மட்டும் ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரான் எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரான் ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பால் நண்டு புலாவ், அதுவும் ரெடி ஆகிருக்க நேரத்துக்கு வாங்க செக் பண்ணி பார்த்துலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம் போட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம பிரித்து எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பராக ரைஸ்லாம் குக் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம இப்போ உள்ளே இருந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம்.
எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு புலாவ். இந்த டிஷ்ஷை கேட்ட உடனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் ஸ்பெஷலான டேயில் ஸ்பெஷலான ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் கொடுத்தா எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபிஸ் தான் இது. நான் என் அத்தை பொண்ணுக்கு அந்த செந்தூர பூவை கொடுக்க முடியுதோ இல்லையோ, இந்த டிஷ்ஷை கொடுத்து கண்டிப்பாக அவங்கள நான் சைலண்ட் பண்ணிவிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் அங்கே இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸை செஞ்சு உங்கள் வேலண்டைன் டேவை ரொம்பவே ஸ்பெஷலாக்க முடியும். இதேமாரி சூப்பர் எக்ஸைட்டிங் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன்.